Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going on History 8. First one title is Rowlatt Satyagraha and Jallianwala Bagh Massacre. அப்போ ரவுலட் சத்தியாகிரகம் ஜாலியன்வாலா பாக் படுகொலையோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணு. ரவுலட் ஆக்ட் இயர் கண்டிப்பாக லைன் பண்ணிக்காங்க. The Government of India Act 1919 however caused disappointment as it did not transfer real power to the Indians. அப்போ இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததால் 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது. Besides, the government began to enforce of the permanent extension of wartime restriction. மேலும் அரசானது போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமுல்படுத்த தொடங்கியது. The Rowlatt Act was enacted which provided for and excessive police powers, arrest without warrant and detention without trial. பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது என காவல்துறையினருக்கு அதீத அதிகாரங்களை ரவுலட் சட்டம் வழங்கியது. Gandhiji called it a black act and it effect called for a nation-wide satyagraha on 6 April 1919. இந்த பிளாக் ஆக்ட் லைன் பண்ணிக்காங்க. இச்சட்டத்தை கருப்பு சட்டம் என்றழைத்த காந்தியடிகள் அதனை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு 1919 ஏப்ரல் 6 அழைப்பு விடுத்தார். It was to be a non-violent struggle with fasting and prayer, and it was the earliest anti-colonial struggle spread across the country. அப்போ மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இது உண்ணாவிரதத்தில் இருந்த உண்ணாவிரதம் இருத்தல் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருத்தல் வேண்டும். இது எப்படி இருக்குது அப்படின்னா உண்ணாவிரதத்தில் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருக்க வேண்டும். இது எப்போ நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்த காந்தியடிகள் அதனை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்தை 1919 ஏப்ரல் 6 அழைப்பு விடுத்தார். ஏப்ரல் 6 என்ன பண்ண அழைப்பு விடுக்கிறார். அந்த கருப்பு சட்டன்றதை என்ன பண்ணணும் மெயினாக நீங்கள் லைன் பண்ணிக்காங்க. இது உண்ணாவிரதம் இருத்தல் மற்றும் பிரார்த்தனை கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருத்தல் வேண்டும் என்று சொன்னார். மேலும் the anti-Rowlatt product was intensive in Punjab, especially in Amritsar and Lahore. அப்போ இந்த எதிராக அப்படின்னா காந்தியடிகள் கைது செய்யப்படுறது பஞ்சாபுக்கு நுழைய விடாமல் தடுக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த சட்டம் மேலும் எங்கெங்கடா இது பஞ்சாப்பு, அமிர்தசர் மற்றும் லாகூர். நம்ம பாருங்கள் சொல்லியிருக்கோம் பாருங்கள். இது நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனிய எதிர்ப்பு போராட்டமாகும். ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் பஞ்சாபில் குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூரில் தீவிரமடைந்தது. எங்கே இது அதிக தீவிரம்னா அமிர்தசரஸ் மற்றும் லாகூர். அந்த ரெண்டு பிளேசஸ் என்ன பண்ணுங்க லைன் பண்ணிக்காங்க. குறிப்பாக பஞ்சாபில் லைன் பண்ணிக்காங்க. பஞ்சாபில் அமிர்தசர் லைன் பண்ணிக்காங்க. லாகூர் எல்லாம் மேப்பில் கண்டிப்பாக கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் ஆஃப் த பிளேசஸ். காந்திஜி வாஸ் அரெஸ்டட் அண்ட் ப்ரிவென்டட் ஃப்ரம் விசிட்டிங் பஞ்சாப். காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதுடன் பஞ்சாபிற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்பட்டார். On 9 April 2 prominent local leaders
அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன் பண்ணிக்காங்க. டாக்டர் சாயிபுதீன் கிச்சிலு அண்டு டாக்டர் சத்யபால் வேர் அரெஸ்டட் இன் அமிர்தசர். அப்போ ஏப்ரல் 9ஆம் நாள் டாக்டர் சைபுதீன் கிச்சிலு, டாக்டர் சத்யபால் என்ற 2 முக்கிய உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றதால் அமிர்தசரஸில் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கைது செய்யப்பட்டனர். நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டயர்ஸ் அண்டு ஃப்ரூட்டாலிட்டி. ஜென்ரல் டயரின் கொடுங்கோன்மை. ஜென்ரல் டயருடைய என்ன கண்ணாச்சு கொடுங்கோன்மை. இதுவும் பாருங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஆன் 13 April 1919 a public meeting was arranged at a Jallianwala Bagh in Amritsar. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஜாலியன்வாலா பாக்கில் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன்வாலா பாக்கில் அப்போ ரவுலட் சட்டத்தை எதிர்த்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடினா அது எந்த நாள் அப்படின்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஜாலியன்வாலா பாக் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாள் அப்போ 13th April 1919 அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன்வாலா பாக்கில் 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் ஒரு பொது கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. As it happened to be on the Vaisakhi day, spring harvest festival of Sikhs, the villagers had assembled there in thousands. அப்போ பைசாகி திருநாளில் சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்கு கூடியிருந்தனர். ஜென்ரல் ரெஜினல்ட் டயர் ஜென்ரல் ரெஜினல் டயர் on hearing of the assemblage surrounded the place with his troops and an of armored vehicles. இந்த கூட்டம் பற்றி அறிந்தவுடன் அந்த இடத்தை பீரங்கி வண்டி என்ற ஆயுதமேந்திய வீரர்களுடன் ஜெனரல் ரெஜினல்ட் டயர் சுற்றி வளைத்தார். The only entrance to the park that was surrounded on all sides by high walls was blocked and firing took place without any warning. உயர்ந்த மதில் சுவர்களுடன் அமைந்த இந்த மைதானத்துக்கு இருந்த ஒரே வாயில் பகுதியை ஆக்கிரமித்த ஆயுதமேந்திய வீரர்கள் எந்தவித முன்னறிவிப்புமின்றி கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினார்கள். The firing lasted to 10 minutes till the troops ran out of ammunition. துப்பாக்கியில் குண்டுகள் தீரும் வரை தொடர்ந்து 10 மணித்துணிகளுக்கு இந்த துப்பாக்கி சூடு நிகழ்ந்தது. அப்போ இங்கே தப்பிக்க முடியாமல் ஏன்னா சுற்றிற மதில் சுவர் சென்ட்ரன்ஸில் இது ஒரே ஒரு நுழைவாயில் நடுவில் ஒரு கிணறு இருக்குங்கன்னு. அப்போ திடீர்னு எந்தவித முன்னறிப்பும் இல்லாமல் சுட்டதுனால மக்கள் அங்கு 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் இருந்ததுனால அங்கே அலறி அடித்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எங்களை காப்பாற்ற யாருமே இல்லையா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி அப்படி ஓடும்போது துப்பாக்கி குண்டிற்கு சுவரேறி தப்பிக்க முயன்றவர்கள். ஆனால் ஆங்கிலேயருடைய துப்பாக்கி குண்டுக்கு தப்ப முடியாமல் பலர் இறந்தனர், பலர் காயமுற்றனர். According to official report, 379 were killed and more than thousands injured. அப்போ அதிகாரப்பூர்வ அரசு தகவல் படி 379 பேர் இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டனர். 1000த்திற்கு மேற்பட்டோர் காயம் அடைந்தனர். ஆஃப்டர் த இன்சிடென்ட் அதுக்கு முன்னாடி அப்போ அன்அஃபிஷியல் எஸ்டிமேட் புட் த toll at more than 1,000. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் இந்த தாக்குதல்கள் உயர்ந்த எண்ணிக்கை 1000த்திற்கு அதிகம் என்று தெரிவித்தது. After the incident,
martial law was declared and many people in the Punjab, especially Amritsar, were pledged and forced to gravel on the street. இந்த சம்பவத்துக்கு பிறகு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பஞ்சாப் குறிப்பாக அமிர்தசரஸ் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் தவளவிடப்பட்டார்கள். The brutality enraged Indians. Rabindranath Tagore returned his knighthood. இந்த கொடுமைகளை இந்தியர்கள் கொதித்தர செய்தது ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திரும்பி கொடுத்தார். நைட்ஹுட் அப்படின்னா வீர திருமகன், அந்த பட்டத்தை திரும்பி கொடுத்தார். அது கூட கொஸ்டினில் கேட்பாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக பட்டத்தை துறந்தவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். காந்திஜி சரண்டர்ட் ஹிஸ் கேசஹை ஹிந்தி மெடல். அப்போ கேசஹி ஹிந்த் பதக்கத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுத்தார். கேசஹி ஹிந்த் என்ற பட்டத்தை காந்தியடி